ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ப்ளவுஸ் பேக் ஸ்டிச். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5 லேயர் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க், டபுள் லேயர் எம்போஸ்ட் சில்க் த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஜரி த்ரெட் கொடுத்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து ஃபுல் ஒர்க் ஃப்ளவர்ஸ்னால இது பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஃப்ளவர் எம்போஸ்ட் சில்க் த்ரெட் ஃப்ளவர் ஃபில்லிங் கொடுத்து அதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு சர்க்கான் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அப்புறம் இது கட் ஒர்க் பீடு கொடுத்து இதில் வந்து ஒரு லீஃப் ஃபில்லிங்கில் வந்து ஜர்தோசினால் செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் ஒன்று ப்ளூ கலரில் கொடுத்துட்டு அப்புறம் ஐசேஃப் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக நெக் ஃபுல் டிசைனும் கவர் பண்ணியிருப்பேன். ஃபுல் நெக் டிசைனும் கவர் பண்ணியிருக்கேன்னா நெக் வந்து டைமண்ட் ஷேப்பில் நெக் வந்து டிசைன்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு பார்ட் ஷேப்பில் நம்ம நெக் கட் பண்ணுற மாதிரி இது டைமண்ட் ஷேப்பில் வரும். அதுக்கப்புறம் இதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பீட் ஒர்க் எம்போஸ்ட் ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் வந்து இந்த பிளேஸில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு, அதாவது ஐயூக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை வந்து இதில் வைக்கும்போது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அப்புறம் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி இடத்துல பண்ண முடியுமான்னு, ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பண்ண முடியும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.